ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026 பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானோட சர்வவிக்ன ஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயன்வாங்க. பிள்ளையாருடைய அனுகிரகத்தோட எந்த காரியத்தை எடுத்தாலும் விக்னங்கள்லாம் அவங்களுக்கு போயிடும். ஆனா ரிஷபராசி அன்பர்களுக்கு பல வருஷமா சரியில்லை சார், எல்லா பயிற்சியாச்சுன்னா அப்படியே தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொன்னவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த வருஷத்துல பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஜூன் மாசம் மட்டும் பணவரவுகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். தடங்கலான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எல்லா காரியமும் தடங்களாய் தான் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல வேலையாட்கள்கிட்ட ரொம்ப கவனம் பேசணும். முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. வேலையிலிருந்து தொழிலுக்கு நான் ஒரு ஆண்டர்பிரனரா மாறலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு மாறலாம், தப்பு கிடையாது. பட் அதை பத்தி முழுமையாக தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதெல்லாம் பிஃபோர் ஜூன். ஆஃப்டர் ஜூன் வந்து பாத்தீங்கன்னா பிரயாண தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே நீங்க போய் தீர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டு இருக்கு. திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பெரிய பிடர்கள், பெரிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சீராகிறதுக்குண்டான தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. வழக்குகள் இருந்தா அந்த வழக்குகள்ல வெற்றி பெறுவாங்க. இடம் விட்டு இடம் மாறி போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நண்பர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். சில இடத்துல ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்க 10 பேர் இருக்கும்போது அந்த 10 பேர் இருந்தா கரெக்டா எல்லாரும் 10 பேர் சேர்ந்து கை காமிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதா இருக்கு. எதிர்பாராத செலவுகள்னு சொல்லுவாங்க. எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசத்துக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். தன்னுடைய வேலையில தன்னுடைய பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து ஏமாறுறதுக்குண்டான தன்மைகளும் இருக்கு. அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொண்டு இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் வேலை வாய்ப்புல, அதாவது நண்பரை நம்பி போனோம் அப்படின்னா, கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொன்ன மாதிரிதான். அதாவது என்னப்பா வேலை அப்படின்னா, கப்பல்ல வேலை. கப்பல்ல என்ன வேலை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நடுக்கடலுக்கு போகும். போய் கப்பல் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். எங்கேயாவது நின்னுச்சுன்னா அப்ப நீங்க இறங்கி தள்ள வேண்டி இருக்கணும். அப்புறம் சம்பளத்தை யார் வாங்குவா அப்படின்னா, சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேங்கன்னு. அந்த மாதிரி யாரையும் நம்பி போனோம்னா சம்பளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல நிறைய அச்சீவ் பண்றதுக்குண்டான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னா சொல்ல, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வர வேண்டியிருக்கும். தடங்களாய் தான் வர வேண்டியிருக்கும். பட் தடங்களை ஃபேஸ் பண்ணி அப்படியே பேக் அடிக்காம கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும்.